ஸ்டேஷனுக்கு போப்பா, உங்க ஸ்டேஷனுக்கு கிளம்பு. சும்மா தேவையில்ல பேசக்கூடாது. அப்புறம் சொல்லிட்டேன். ஜீப்ல ஏற்றுவோம், ஒன்னா ட்ரெயின்ல ஏற்றி ஜீப்ல கிளம்பு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லு. போயா போலீஸ் போகிறீங்களா? என்ன வருமா? கிளம்பு, எல்லாம் கிளம்பு. காத்தமாடி போ, சமாபுரம் போ. இங்கே என்ன உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எந்த ஒரு நடவடிக்கை அங்கே போய் கேளு. எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்? போய் கேட்கலாம். அங்கே போய் கேளு, போய் கிளம்பு. போங்க. போயிலாம் இங்கே தான் சார் கேட்க முடியும். தேவையில்ல பேசக்கூடாது. ஜீப்ல வச்சுருவோம், இங்கே தேவையில்ல பேசக்கூடாது. கிளம்பு. உங்க ஸ்டேஷன் எது? இது முண்டியமாக ஏன் கேட்டு பாரு. முண்டியமாக வச்சுங்க. போ, கிளம்பு. போப்பா, ஸ்டேஷனுக்கு போப்பா, உங்க ஸ்டேஷனுக்கு கிளம்பு. சும்மா தேவையில்ல பேசக்கூடாது. அப்புறம் சொல்லிட்டேன். ஜீப்ல வச்சுருவோம், ஒன்னா ட்ரெயின்ல ஏற்றி ஜீப்ல கிளம்பு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லு. கம்மாபுரம் போ, காத்தாப்பாடி போ. கிளம்பு. எதுக்கு வந்தீங்க? போமாங்க, போமாங்க. யார் பார்த்து இன்சார்ஜ் யாரு? எல்லாம் இங்கே பார்த்துக்கிறேன்னா ஒரு செஞ்சு கிளம்புங்க, போங்க. நான் மாமாலாம் செய்யலாம் கிடையாது, இறந்துட்டாரு. அது போஸ்ட்மார்ட்டம் பண்ண தான் எப்படி எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். அந்த வயலில் தான் வயலுக்காரங்க யாருன்னு பார்க்கணும். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே சாத்தப்பாடியில் மின்கம்பியை மிதித்து செல்வம் என்பவர் உயிரிழந்துள்ளார். மேலும் அறுந்து கிடந்த மின்கம்பியை பார்க்காமல் மிதித்ததால் சம்பவ இடத்திலேயே செல்வம் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் பரிமேலழகர் இணைப்பில் உள்ளார். வணக்கம் பரிமேலழகர், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. விருத்தாச்சலம் அருகே விவசாய நிலத்தில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மெரித்த போது விவசாயி சம்பவத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி பெரும் பரபரப்பை எடுத்துள்ளது. மேலும் அதனைத் தொடர்ந்து விவசாயிகளுடைய உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை குவிந்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. அதாவது பாத்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சாத்தாம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் மகனான செல்வம், இவர் வயது 53 என்பவர் மழையில் தனது விவசாய நிலத்திற்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து பார்ப்பதற்காக தனது வயலுக்கு நேற்று அதிகாலை சென்றிருந்தார். அவ்வாறு அந்த வழியாக சென்றிருந்த போது அங்கே மின் கம்பி அருந்து கிடந்து தெரியாமல் இருந்தால் மின்சாரம் அதில் இருந்தது. ஆனால் அந்த மின் கம்பியை விவசாயி மெரித்தால் சம்பவ இடத்திலே செல்வம் என்பவர் துடிதுடித்து உயிரிழந்த நிலையில் வெகு நேரமாகியும் செல்வம் வீடு திரும்பாததால் அவருடைய உறவினர்களும் மற்றும் அவருடைய குடும்பத்தாரும் எங்கே சென்று என்று தேடி பார்த்த போது அப்போது வயலுக்கு சென்றிருக்கலாம் என்று சென்று பார்த்தபோது விவசாயி சம்பவ மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலே வலையை கலந்து பார்த்து கதிர் அழுதனர். மேலும் இது குறித்து தகவல் அறிந்த காமாபுரம் காவல்துறையினர் உடலை மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வந்தனர். இந்நிலையில் உயிரிழந்த விவசாயி செல்வத்தின் குடும்பத்திற்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் மற்றும் அவரது குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி அவருடைய உறவினர்கள் அரசு மருத்துவமனையிலிருந்து உடலை வாங்க மறுத்து வாங்க மாட்டோம் என்று கூறி அப்பகுதியில் உள்ள காவலர்களிடம் பழனி என்பவரிடம் விவசாயி குடும்பத்தினர் மற்றும் அவர் உறவினர்கள் உரிமையில் பேசி திட்டியதால் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பகுதியில் பாதுகாப்புடன். மேலும் இந்த சம்பவத்தால் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் முன்பு அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் குடும்பத்தினரும் மற்றும் பல்வேறு கிராம பொதுமக்கள் ஒன்றிருந்து சாலை மறியல் போராட்டம் ஈடுபட்டால் இப்பகுதி தொடர்ந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை மற்றும் மின்வாரியத்துறை அதிகாரியிடம் தொலைபேசி உரியாக பேசி உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று கூறிய நிலையில் அப்பகுதியிலிருந்து விவசாயிகளும் மற்றும் உறவினர் கலை சென்றனர். மேலும் இந்த விவசாய உயிரிழந்த சம்பவம் மின்துறை அதிகாரி அலட்சியத்தின் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மேல் நடைபெறுவதாக அப்பகுதி விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் விவசாயி உயிரிழந்த சம்பவத்தில் உயிரிழந்த விவசாயியின் குடும்பத்திற்கு மற்றும் உறவினர்கள் காவல்துறை அதிகாரிகள் விரட்டப்பட்டு அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பரிமேலழகன்.